ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி மார்னிங் ஒரு நல்ல ஒரு ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம். நல்ல ப்ராஃபிட்டு. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று அந்த 5000 வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, இது இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எப்படி நான் ட்ரேடு எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் இருக்குது. அந்த லைவ் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக சைடு வேஸை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக சைடு வேஸை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வேஸ்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்குன்னு நான் பார்க்குறேன். அதில் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் 81,500 80 ரூபா ரேஞ்சு 79 80 ரூபா போயிட்டுருக்கு. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாங்க மார்க்கெட் சைடு வேஸில் கொண்டு வரானா இல்லை ப்ளஸில் கொண்டு போகிறான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி கொண்டு வரோம். 55 60 பாயிண்ட்டு மேலே ஏற்றுறான் பாருங்கள். ஆப்ஷன் செயினில் 81,600 60 ரூபா இருக்குது பாருங்கள். அந்த சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷனில் இப்போ 56 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்குங்க. 60 ரூபா ரேஞ்சு வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. 57 ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 62 ரூபா போயிடுச்சிங்க. ஒரு லாட்டோட ரேட்டு 58 ரூபா 30 காசு இருக்குங்க. 1100 ரூபா இருக்குங்க. ஒரு 20 லாட்டு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 தான் வரும். ஒரு 25 லாட்டு கொடுங்க. 500 குவான்டிட்டி 60 ரூபா வந்தால் என்ட்ரி கொடுங்க. 25 லாட்டு போட்டுக்குங்க. 28,000 தான் வரும். சரிங்களா, 500 ரூபா 500 குவான்டிட்டிங்க. 1 ரூபா ஏறுனா 500 ரூபாய் ஏறும். 58 போயிட்டுருக்கு. 56 55 போயிட்டுருக்கு. இது 60 ரூபா வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. 55 57 58 56 58 60 ரூபா என்ட்ரி கொடுங்க. ஒரு 5 பாயிண்ட்டு தாராளமாக பிடிக்கலாம். 65 to 70 வரைக்குமே போகுங்க. 59 வந்துருச்சுங்க. 81,600 கால் ஆப்ஷன் சென்செக்ஸில். ஐம்பத்தாறு 58 59 சுற்றுறாங்க. 60 ரூபா வந்துச்சுன்னா 25 லாட்டு கொடுங்க. 29,000 ரூபா வரும். 30,000 ரூபான்னு வைங்க. 500 குவான்டிட்டி. ஐம்பத்தெட்டு 59 இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்குறான். 59 59 40 60 என்ட்ரி கொடுத்துருங்க. ஒரு 65 to 70 வரைக்கும் போடுங்க. 64 பாருங்கள், அப்படியே சல்லுன்னு ஏற்றுறான் பாருங்கள். 62 63 65 என்னோட டார்கெட் 70 ரூபா வரைக்கும் போகணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் போயிட்டுருக்கோம். 65 ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு 70 வரைக்கும் போகணுங்க. பாருங்கள், 66 60 என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ 65 66 போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் இதில் இதில் பிடிச்சிடலாங்க. 67 66 67 68 69 70 வந்தால் எக்ஸிட் கொடுத்துருங்க. 68 67 68 ஸ்டாப் லாஸ் எல்லாம் தூக்கி 70 எக்ஸிட் கொடுத்துருங்க. 70 எக்ஸிட் கொடுத்துருங்க. டார்கெட் 70 போட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. 70 சொன்ன மாதிரி 10 பாயிண்ட் வந்துருச்சு. சரிங்களா, கண்டிப்பாக நாம் தான் சொல்கிறோம் இல்லைங்க. நம்மளுக்கு அந்த இதை பார்த்து தான் நம்ம என்ட்ரி கொடுக்க சொல்லி சொல்கிறோம்.
சரிங்களா? 60 ரூபால எடுக்க சொல்லியிருந்தேன். 70 ரூபா, 65 ரூபா, 70 ரூபா வரைக்கும் போகும்னேன். அதே மாதிரி 70 ரூபா வரைக்கும் போய் டச் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் பிடிச்சிருப்போம். எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ அந்த உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த 5000 வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கால் சைடு புட் சைடு எடுத்தோம்னா அதோடைய அப்டேட் தான் கொடுக்குறேன். நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் செயினில் நம்ம கால் சைடில் 25,250 எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து வச்சு அரைச்சி தள்ளிட்டான் சைடுவேஸ். 25,250 இதுதான் 24 ரூபா இருக்குது. நேற்று 31 ரூபா 90 காசுக்கு வாங்கியிருந்தோம். இப்போது 24 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். நம்ம நேற்று வந்து வாங்கின ரேட்டு பார்த்திங்கன்னா 2,392 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ 1,800 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். மைனஸ் 592 ரூபா. பார்க்கலாம். கால் சைட்லேயும் ப்ரீமியத்தை இறக்கிட்டான், புட் சைட்லேயும் ப்ரீமியத்தை இறக்கிட்டான். புட் சைடில் வந்து 24,800 வாங்கியிருந்தோம். 24,800. நம்ம வாங்கின ரேட்டு 37 ரூபா 40 காசில் வாங்கியிருந்தோம். இப்போ 22 ரூபா 55 காசு கொண்டு வந்துட்டான். 2,800 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 1,691 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். இதில் ஒரு 1,100 ரூபா லாஸு, அதில் ஒரு 500 ரூபா லாஸு, 600 ரூபா லாஸு, கிட்டத்தட்ட 1,700 ரூபா சம்திங் லாஸ். இது வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் 3 நாள் டைம் இருக்குது இந்த எக்ஸ்பிரி டே முடிகிறதுக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரே நாளில் என்ன மாற்றம் வேண்டுமானால் நடக்கலாம். இன்றைக்கி இந்தளவு ப்ரீமியம் டிகே ஆனது காரணம் என்னென்னா சைடுவேஸ் டோட்டலாகவே 32 பாயிண்ட் தான் ஏற்றி வச்சுருக்கான். அதனால தான் இந்தளவுக்கு ப்ரீமியம் டிகே. இப்போ பாருங்கள் ப்ளஸ், நான் நோட்டில் நேற்று எழுதி வச்சு காமிச்சேன். இன்றைக்கி அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நிஃப்டியில் வந்து 24,973 ரூபாயில் நம்ம வந்து கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 25,250 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 31 ரூபா 90 காசுக்கு 2,392 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். 11ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே சேம் 25,250 கால் ஆப்ஷனில் இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா 25,005. வெறும் 32 பாயிண்ட்டு மட்டும் ஏற்றி 24 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். இதில் போட்டு ஒரு 7-8 ரூபா பக்கம் வந்து ப்ரீமியமை டிகே பண்ணி நம்ம கேபிட்டல் இப்போ 1,800 ரூபா தான் இருக்குது. மைனஸ் 592 ரூபா லாஸில் இருக்குது கால் சைடில். புட் சைடில் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி அன்றைக்கி புட் சைடில் 24,800 நான் வந்து 37 ரூபா 40 காசுக்கு நம்ம வாங்கினோம். 2,805 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினோம். 11ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25,005 வந்து இருக்குது இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸு. 22 ரூபா 55 காசுக்கு வந்து அது இறக்கிட்டான். இதில் போட்ட 2,800 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1,691 ரூபா தான் இருக்குது. மைனஸ் 1,114 ரூபா மைனஸில் இருக்குது. சரிங்களா? இன்னும் பேலன்ஸ் 3 நாட்கள் இருக்குது. என்ன வேணுமானாலும் நடக்கலாம். சைடுவேஸ் மார்க்கெட்டுன்னா இப்படி தான் நடக்கும். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நமக்கு வந்து ப்ரீமியமை டிகே பண்ணுவான். சரிங்களா? ஒரே ஒரு நாள் நமக்கு ஒரு நல்ல மூவிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அடித்து உடைச்சிட்டு மேலே தூக்கிட்டு வந்துடுவோம். பார்ப்போம். இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, அந்த 3 நாள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.